அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில் 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் அவயோகியின் யோக நிலையை பற்றி தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம ரெகுலர் அப்பாயின்மெண்ட்ல அதிகமா கேட்கக்கூடிய கேள்வி, ஒவ்வொரு லக்னத்திற்கும் முழு அவயோகர் என்று ஒருவர் உண்டு. மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறார்னா புதன் முழு அவயோகம். அப்போ புதன் தசையானது அந்த 17 வருடமும் ஜாதகருக்கு கடின பலனை கொடுக்குமா அப்படின்ற கேள்வி அதிகமா வருது. அதுபோல் லக்னத்தின் முழு அவயோகியின் தசையோ புத்தியோ பெரும் பாதிப்புகளை கொடுத்துருமான்ற கேள்விகளோடு அப்பாயின்மெண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் இந்த பதிவுல பொதுவாக அவயோக கிரகம் எப்படி இருக்கும் பொழுது யோகத்தை செய்யும் அப்படின்றத தெளிவுபடுத்த போறோம். உதாரணத்திற்கு ஒவ்வொரு லக்னமா பார்க்கலாம், 12 லக்னத்தினுடைய பலனையும் நாம் பார்க்கலாம். அந்த வகையில மேஷ லக்னத்தில் ஜனனிக்கும் பொழுது, மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையிலே புதன் தான் முழு அவயோகரன். லக்னம் 3 மற்றும் 6க்கு அதிபதியான புதன் பகவான் தான் முழு அவயோகராக வருவார். இந்த 3, 6ஆம் ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கக்கூடிய புதன் எப்படி இருக்கும் பொழுது யோகம் செய்வார்? பொதுவா ஏன்னா 6ஆம் இடம் ரொம்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான பாவம். வேலையை பற்றி குறிக்கிறது, ஜாதகர் எதிரிகளை பற்றி குறிக்கிறது, நோய் கடனை பற்றி 6ஆம் இடம் குறிக்கிறது. முக்கியமா இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல வேலை. கிட்டத்தட்ட 60% மக்கள் சொந்த தொழிலை விட பிறருடைய ஜீவனம், ஒரு அரசாங்கத்திலோ அல்லது பெரிய நிறுவனங்களிலோ வேலை செய்வதை தான் ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கிறது. அந்த வகையில இந்த புதன் நல்ல வேலையை கொடுப்பாரா மேஷ லக்னத்துல பிறந்தவருக்குன்னா கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான விதியை பார்க்கலாம். அதுபோல் 3ஆம் இடம்ன்றது தீரிய பாவம். தீரியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தைரியம் இருந்தா தான் வாழ்க்கையில சக மனிதர்களோடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்க முடியும். அதுபோல் எதை எப்பொழுது எங்கு செய்ய வேண்டும் என்ற வியூகத்திறனையும் இந்த 3ஆம் இடம் தான் கொடுக்குது. அந்த வகையில இந்த 2 பாவமே மனிதனுக்கு முக்கியமான பாவம் தான். அப்படி இருக்கும்போது புதன் இந்த இடத்தில் முழு அவயோகமாக மாறுறார். அப்ப புதன் தசை 17 வருடம் மேஷ லக்னத்துல பிறந்தவர்கள் முழுவதுமே அவயோகங்க தான் அனுபவிப்பாரானா கண்டிப்பா மாட்டார். அந்த வகையில லக்னத்திலே புதன் இருக்கிறார். மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, புதன் லக்னத்துல இருக்கிறார். இந்த புதன் எப்படி இருக்கும்பொழுது யோகம் பண்றாருன்னா சூரியனோடு இணைந்து அஸ்தங்கம் பண்ணும் பொழுது, 5க்கு அதிபதியான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து இருக்கும் பொழுது இந்த இடத்துல யோகம். அதுபோல குரு பகவான் இங்கு பகவை பெற்றாலும் குருவோட பார்வையில இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த புதன் லக்னத்தில் இருப்பவருக்கு யோகம் பண்றார். அல்லது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டிலே அமர்ந்து 5ஆம் பார்வையாக பார்த்தாலும் நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கிறார். அதுபோல் திரிகோணத்தில் புதன் லக்னத்தில் இருக்கும் பொழுது சிம்மமனையில் குரு அமர்ந்து குருவுடைய பார்வையில் இருக்கிறார்னா புதன் கண்டிப்பாக யோகத்தை செய்கிறார். எந்தவித கெடுபலனையும் செய்யறதில்லை குருவோட பார்வையில இருக்கும் பொழுது. அதுபோல் 2ஆம் இடத்துல புதன் இருக்கும் பொழுதும் அதே கான்செப்ட் தான். சூரியனோடு இங்க இருக்கிறாருன்னா சூரியனோடு அஸ்தங்கம் செய்யப்பட்டு இருக்கணும். அல்லது ஜாதகத்திலே குருவுடைய பார்வை, குரு பார்வை என்பது கும்பத்துல குரு நீசம் பெற்று இருக்கிறாருன்னா சனியோடு பங்கமாகவோ அல்லது செவ்வாயோடு பங்க விதியிலேயோ இருக்கணும். இந்த கான்செப்ட்ல இருந்து குருவுக்கு நீச பங்கம் கிடைச்சு பாக்குறாருன்னா அந்த புதன் நன்மை செய்யறார். சூரியனோடு இணைஞ்சிருந்தாலும் ஓகேதான், குரு பார்வையில் இருந்தாலும் ஓகேதான். இது ஒரு புறம். இங்கெல்லாம் புதன் ஸ்தான பலம் குறைவு. ஒருவேளை மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கு புதன் இங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார், புதன் தசை எப்படி இருக்கும்? இந்த இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார், குரு பார்வையில இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே குரு பார்க்கிறார் புதனை, எந்த பிரச்சனையும் இல்லை. சூரியனோடு இங்கு அஸ்தங்கம் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லது குருவே இங்கு தொடர்பு கொண்டிருக்கிறார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஜாதகத்துல கெடுதலை பண்றதில்ல. துலாத்தில் இருந்து குரு தொடர்பு கொள்கிறார், கெடுதலை பண்றதில்ல. அப்போ புதனுக்கு சூரியன் மற்றும் புதனுடைய தொடர்பு வேணும், சூரியன் மற்றும் குருவனுடைய தொடர்பு வேண்டும். அது திரிகோண பார்வையோ அல்லது ஜாதக ரீதியில இணைவோ இருக்கணும். உச்சம் பெற்றாலும் அதே கான்செப்ட் தான். 6ல உச்சம் பெற்றிருக்கிறார் புதன் மேஷ லக்னத்திற்கு முழு அவயோகர். குரு ஆட்சி பெற்று பார்ப்பது, நேரடியா பார்ப்பது யோகம். அல்லது குருவே இங்கு தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அல்லது சூரியன் இங்கு அஸ்தங்கம் செஞ்சிருப்பது யோக பலனை கொடுக்கும். கூடுதலாக மேஷத்திற்கு எங்கு இருந்தாலும் குரு சூரிய தொடர்பை பெற்றால் புதன் தசை யோகம் தான், புதன் கெடுதலை பண்றதில்லை. இது மேஷ லக்னத்தினுடைய அவயோக விதி. அப்ப மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அவயோகி புதன், அவருடைய நிலையை பார்த்தாச்சு. ரிஷப லக்னம், ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் அதிபதியாக வரார். முழு அவயோகின்ற அமைவுகளை குரு பெறுகிறார், முழு அவயோகி குரு. அப்ப குரு தசை ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு தசை யோகம் செய்யும் நிலை, இதைதான் நம்ம பார்க்க போறோம். ரிஷப லக்னம் அப்படின்றது சுக்கிரன் ஆதிபத்திய லக்னம், முழு அவயோகர் குரு பகவான். 8க்கு அதிபதி மற்றும் 11க்கு அதிபதி குரு பகவானாக வரார். இந்த 2 ஆதிபத்தியமும் குருவோட ஆதிபத்தியம் தான். அப்ப குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதனுடைய இறப்புகளை சொல்லுது, ஆயுளை பற்றி சொல்லுது. 2 பத்தி தான் சொல்லுதான்னா அதற்கு மேலும் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா ஒரு ஜாதகர் வெளிநாடு போய் வேலை செய்வது, வேறு தேசங்கள் போய் வேலை செய்வது,
இடமாற்றத்தை 8ஆம் இடம் சுட்டி காட்டுகிறது. வாழ்க்கையிலே பெரும் அதிர்ஷ்டத்தை 8ஆம் இடம், பிறருடைய சொத்துக்களே 8ஆம் இடம். அந்த வகையில முழு அவயோகரான குரு பகவான் 8லே ஆட்சி பெற்றிருக்கிறார். ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். கெடுதல் இருக்குமா? 16 வருட மகாதசை. இங்கு சனி பகவானுடைய தொடர்பை பெறுகிறார், அல்லது புதனுடைய பார்வையை பெறுகிறார், அல்லது சனி பகவான் உச்ச நிலையில் அமர்ந்து 3ஆம் இடத்திலே பார்வை பெறுகிறார். கண்டிப்பா இந்த குரு தசை யோகம் பண்ணுது. அல்லது சனி பகவான் இங்கு அமர்ந்து 10ஆம் பார்வையாக பார்க்கிறார், அல்லது சனி இங்கு அமர்ந்து குருவை பார்க்கிறார். இந்த குருதசை யோகம் தான். ஆனா எப்படி யோகம் கொடுக்கும்? இந்த இடத்துல 8ல் மறைந்த குருதசை நடக்குது, இந்த குருவோடு புதனோ சனியோ தொடர்பு கொண்டிருக்கிறார் என்றால் ஜாதகர் வெளிநாடு தூரதேசங்கள் போய் ஜீவனம் செய்யக்கூடிய நிலை இருக்கும். எங்க இருந்தாலும் அடுத்து குரு பகவான் இந்த இடத்துல ஸ்தான பலம் பெறுவார். அதுபோல இங்கு ஸ்தான பலம் பெறுவார். இந்த இடத்துல ஸ்தான பலம் பெற்றாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று பார்ப்பது சிறந்த யோக பலனை கொடுக்கும். அல்லது இந்த இடத்துல புதன் பகை என்றாலும் புதனுடைய தொடர்பு யோக பலனை கொடுக்கும். இந்த காம்பினேஷன்ல இருக்கும் பொழுது சனி பார்வை புதனுடைய தொடர்பு கண்டிப்பாக ஜாதகத்திலே குரு தசையை யோகம் பண்ணி கொடுத்தோம். ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு குரு தசையை முழு யோக தசையாக மாற்றிடும். எங்க இருந்தாலும் சரி, ஜாதகத்துல குரு எங்க இருந்தாலும் அந்த குருவை சனியும் புதனும் தொடர்பு கொண்டால் குரு தசை 16 வருடம் ரிஷபத்திற்கு யோகம். அப்ப ரிஷப லக்னத்திற்கு அவயோகரான குரு யோக நிலையை பார்த்தாச்சு. அதே போலதான் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு 6ஆம் இடத்தின் அதிபதியான 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் தான் அவயோகர். முழு அவயோகர் செவ்வாய் பகவான். செவ்வாய் மட்டும்தான் முழு அவயோகர் மிதுனத்திற்கு. மிதுனம் முழு அவயோகர் செவ்வாய். அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் அதிபதி. மிதுனத்திற்கு புதன் அதிபதி, செவ்வாய் முழு அவயோகர். புதன் அதிபதி, செவ்வாய் முழு அவயோகர். இப்போ செவ்வாய் தசை வருது. 6 வருடம் 7 வருட மகாதசை இந்த செவ்வாய் மகாதசை. 7 வருட தசை என்றாலும் கூட ஒரு மனிதனுக்கு பூமியை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான். அதுபோல போரை குறிக்கக்கூடியது, ஒரு வேகத்தை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் தான். சர்வீஸ் ஓரியன்றான மனிதனுக்கு ஒரு எண்ணம் இருக்குதான்றத செவ்வாய் தான் கொடுக்கும். ஜாதகத்துல செவ்வாய் வலுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலைக்கு போவார், காலையில எந்திரிச்சு தொழிலுக்கு போவார், சக மனிதர்களோடு ஏதேனும் ஒரு செயலை செய்வார். அப்ப இந்த செவ்வாய் பகவான் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருந்தா யோகம்? மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 2 கான்செப்டாக பார்த்துலாம். மிதுனத்திற்கும் செவ்வாய் தான் அவயோகர், கன்னிக்கும் செவ்வாய் தான் அவயோகர். இந்த 2க்குமே செவ்வாய் பகவான் தான் யோகர். கன்னி லக்னமா இருந்தா 8ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் பெறுவார். இந்த 8, 3க்கு ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுவார். இந்த செவ்வாய் எப்பொழுது யோகம் பண்ணுவார்? கன்னிக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர்கள் 5க்கு அதிபதியான சனி பகவானும் சுக்கிர பகவானும். அதே கான்செப்ட் தான் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கும். 5க்கு அதிபதி சனி பகவான், 9ஆம் அதிபதியாக 5க்கு அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சனி பகவான். அப்ப சனி சுக்கிரன் இருவரும் தான் கன்னி மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர். இந்த இருவர்களோடு செவ்வாய் இங்க இருக்கிற இந்த செவ்வாயோடு சுக்கிரன் தொடர்பு கொள்வது. சனி செவ்வாய் காம்பினேஷன் என்றாலும் யோகம். அதுபோல் செவ்வாய் இங்க இருக்கிறார். சனி நீசபங்கத்தில் இருப்பது, சுக்கிரன் பகை பெற்றாலும் சனி சுக்கிர தொடர்புகளை பெறும் பொழுது இதுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே போதும். சனி மட்டும் இருந்தாலும் போதும், இல்ல சுக்கிரன் மட்டும் இருந்தாலும் போதும். தனித்து இருக்கிறார். சனி ஆட்சி பெற்று பார்ப்பது அல்லது உச்சம் பெற்று பார்ப்பது யோகம். அப்ப முழு அவயோகரான செவ்வாயை லக்னத்திற்கு அதிர்ஷ்ட கிரகங்களான 2 கிரகங்கள் சனி சுக்கிரன் தொடர்பு கொள்ளும் பொழுது கன்னி லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் தசையை யோகம் பண்ணும், செவ்வாய் புத்தி யோகம் பண்ணும். செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி எந்த விதத்திலுமே அவயோகம் பண்றது இல்ல, கண்டிப்பாக பெரும் யோகத்தை பண்ணும். இதே அமைவுகள் தான் மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் சரி, விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் தசை. அடுத்ததாக கடக லக்னத்தை பார்க்கலாம். கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 8க்கு அதிபதியான சனி பகவான் தான் முழு அவயோக கிரகம். 8ஆம் இடம்ன்றது அஷ்டம பாவம். இந்த சனி தான் முழு அவயோகர். சனி தசைனா ஒரு 19 வருஷம் கடக லக்னத்திற்கு நடக்கக்கூடியது. இந்த கடக லக்னத்திற்கு யோகம் பண்ணணும். அவயோகியான சனி பகவான் யோக நிலையில இருக்குன்னா 2 விதிகள் தான். லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியான குரு, 9ஆம் அதிபதியான குரு, 5ஆம் அதிபதியான செவ்வாய். இந்த செவ்வாய் குருவோட தொடர்புல சனி இருந்தாருன்னா கண்டிப்பா யோகம். செவ்வாய் மற்றும் குருவோட தொடர்புல எந்த ஜாதகத்துல இருந்தாலும் சனி தசை எந்த பிரச்சனையும் பண்றதுல தொடர்புனா எப்படி இருக்கலாம்? நேரடியாக சனியை குரு பார்க்கலாம், அல்லது குரு தொடர்பிலே இருக்கலாம். அதுபோல செவ்வாய் சனி செவ்வாய் தொடர்புகளோட இருக்கலாம்.
அல்லது செவ்வாயோட பார்வையில இருக்கலாம். எங்க இருந்தாலும் சனி நீசமா இருந்தாலும் செவ்வாயோட தொடர்புல இருக்கிறது அல்லது குருவோட தொடர்புல இருக்கிறது, இதெல்லாம் யோகம். கடக லக்னத்திற்கு முழு அவயோகியான சனியை யோகம் செய்யக்கூடியது ரெண்டே விதிகள் தான். ஒண்ணு, செவ்வாய் குருவோட தொடர்பு. இந்த தொடர்புல இருந்தா சனி தசை 19 வருடம் எந்த பிரச்சனையும் இல்லை. சனி தசை 19 வருடம் கடக லக்னத்திற்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்ல. அது போல இந்த சனி செவ்வாய் தொடர்புல இருக்கும் பொழுது சில பேருக்கு வாழ்க்கையில போராடி வெற்றி பெற சூழலை கொடுக்குமே தவிர, செவ்வாய் மற்றும் சனியோட தொடர்புல இருக்கும் பொழுது கடக லக்னத்திற்கு சனி தசை யோகம் பண்றது, அவயோகியான சனி யோகராக மாறி விடுகிறார், எந்த விதத்திலும் கெடுதல் பண்றது இல்லை. அடுத்து சிம்ம லக்னத்திற்கு, சிம்ம லக்னத்தைக்கும் முழு அவயோக நிலையை 6க்கு அதிபதியான சனி பகவான் தான் முழு அவயோகியாக வருவார். இந்த சனி பகவானோடு லக்னத்திற்கு 5க்கு அதிபதியான குரு, அதுபோல லக்னத்திற்கு 9க்கு அதிபதியான செவ்வாய், இந்த குரு செவ்வாயினுடைய தொடர்பு பெறணும் ஜாதகத்துல. அது எந்த வீட்டுல இருந்தாலும், இங்க இருந்தாலும் சனியோட செவ்வாய் இருப்பது யோகம். இந்த இடத்துல சனி இருக்கிறாருன்னா செவ்வாய் இருப்பது யோகம். குருவோட பார்வையில் இருப்பது யோகம். குரு திரிகோணத்துல, இங்க நீசபங்கத்தோட குரு இருந்து பார்க்கணும். இப்ப சனியோடு செவ்வாய் குரு யோகம் யாருக்குன்னா சிம்ம லக்னத்துல பிறந்தவர்களுக்கு சனி பகவானோடு செவ்வாய் குரு இருக்கும்போது சனி தசை சனி புத்தி யோகம் தான். எந்த விதத்திலும் சிரமத்தை கொடுத்தாலும் தோல்விகளை கொடுக்கறதுல வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துரும். அப்ப மேஷத்திற்கு புதன் தசையை பார்த்தோம், விருச்சகத்திற்கும் புதன் தசை அதே கான்செப்ட் தான். அதுபோல் ரிஷப துலாத்திற்கும் ஒரே கான்செப்ட் தான். மிதுனம் பார்த்தாச்சு, கடக சிம்மம் பார்த்தாச்சு. இப்போ மகரம் மற்றும் கும்பம். மகர கும்பத்துக்கு முன்னாடி தனுஷு மீனம். தனுஷு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த 2 லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முழு அவயோக கிரகமாக சுக்கிரன் வருவார். மீனன்னு எடுத்துக்கிட்டா 3க்கு அதிபதி மற்றும் 8க்கு அதிபதி, முயற்சிக்கு 8க்கு அதிபதியான சுக்கிரன் அவயோகர். தனுஷுன்னு எடுத்துக்கிட்டா 6 மற்றும் 11க்கு அதிபதியான சுக்கிரன். அப்ப தனுஷு மீனத்திற்கு முழு அவயோகி சுக்கிரன். இப்ப சுக்கிரன் யோகம் பண்ணணும், எப்படி பண்ண முடியும்? மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சுக்கிர தசை நடக்குதுன்னா 5க்கு அதிபதியான சந்திரன், மீன லக்னத்திற்கு 5க்கு அதிபதியான சந்திரன் மற்றும் 9க்கு அதிபதியான செவ்வாய், இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பை சுக்கிரன் பெற்றிருக்கிறார்னா கண்டிப்பாக யோகம். இப்ப சுக்கிரன் ஒருவேளை 3லே ஆட்சியில இருக்கிறார், இங்க செவ்வாயோட பிருகுமங்கல யோகத்துல இருக்கிறார்னா பிரச்சனையே இல்லை. 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறார், செவ்வாயோட இருக்கலாம். ஆனா 8இல் மறைவது யோகம் அல்ல. 8இல் மறைவது இல்வாழ்க்கை சுகங்களை கண்டிப்பாக பாதிக்கும், பாதிப்புகளை கொடுத்துதான் வெற்றி கொடுக்கும். ஆனால் இந்த சுக்கிரனோடு சந்திரன் சுக்கிரன் காரகத்திலே முரண்பட்டாலும் ஜாதக ரீதியில மீன லக்னத்திற்கு சந்திரனுடைய தொடர்பும் சுக்கிரனுடைய தொடர்பும் யோகம். தனுசு லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய தொடர்பும் செவ்வாயினுடைய தொடர்பும் யோகம். தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பாக்யாதிபதியோட தொடர்பையும் லக்ன 5க்கு அதிபதி செவ்வாயினுடைய தொடர்பையும் சுக்கிரன் பெற்று லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல வேலை கொடுப்பார். 11ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அத்தனை விதமான உபஜய லாபத்தையும் கொடுப்பார். அப்போ ஜாதக ரீதியில தனுசு லக்னத்திற்கு சூரிய தொடர்பு செவ்வாய் தொடர்பு யோகம், மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் செவ்வாயினுடைய தொடர்பு யோகத்தை கொடுக்கும். அடுத்ததாக மகர கும்ப லக்னம், 2 லக்னமே மகர லக்னம். லக்னத்திற்கு 8க்கு அதிபதியான சூரியன் முழு அவயோகம். இந்த சூரியன் தான் முழு அவயோக கிரகம். ஒருவேளை சூரியன் 8லே இருக்கிறார், எங்க இருந்தாலும் சரி. லக்ன 5க்கு அதிபதியான சுக்கிரன், 9க்கு அதிபதியான புதன். சுக்கிரன் மற்றும் புதன் தொடர்பை பெற்றிருக்குமாயின் சூரியன் யோகம் பண்றார். 8ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா என்ன பண்ணும்? வெளிநாடு தூரதேசங்கள் அல்லது வேறு மாநிலங்கள்ல பிழைக்க செய்யும். ஒருவேளை திரிகோணத்திலே அமர்ந்துட்டார், லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், அவயோகி கிரகம். அவயோக கிரகம் சூரியன் 5ல இருக்கும் பொழுது இங்கு சுக்கிரன் இருப்பது புதன் இருப்பது ஜாதகருக்கு யோகம் பண்ணும். என்ன பண்ணி கொடுக்கும்? ஆனா பூர்வீகத்தை விட்டு வெளியில அனுப்பும். அப்ப மகர லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு புதனுடைய தொடர்பும் சுக்கிரனுடைய தொடர்பும் கண்டிப்பாக சூரிய திசையை யோகம் பண்ணுது. சூரிய திசையில கெடுதல் இல்லை அப்படின்றத கொடுத்துருது. கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, முழு அவயோக கிரகம் சந்திரன். சந்திர தசை தான் முழு அவயோக தசை, சந்திர புத்தி தான் முழு அவயோக புத்தி. இந்த சந்திரன் என்பது முழு அவயோகம். அதே கான்செப்ட் தான். லக்னத்திற்கு எந்த ஒரு குற்றங்கள் நிகழ்ந்தாலும், பொதுவா எப்படி குரு சுக்கிரன் 100% யோகர்களோ அதுபோல ஒரு லக்னத்திற்கு எந்த குற்றங்கள் நிகழ்ந்தாலும் அந்த குற்றத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள் திரிகோணாதிபதிகள். லக்ன 5க்கு அதிபதி புதன், பாக்யாதிபதியான சுக்கிரன். இந்த 2 கிரகங்கள் தான் ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பை, புதன் சுக்கிர தொடர்பை சந்திரன் பெற்றிருக்கணும். எப்படி வேணாலும் பெறலாம், நேரடியா பார்த்து கூட இருக்கலாம் அல்லது இணைஞ்சு கூட இருக்கலாம். ஒருவேளை 6ஆம் இடத்துல இருக்கிறார், இங்கேயே சுக்கிரனும் புதனும் பகைதான். இருப்பினும் இந்த சந்திர தசையை பெரிதா கெடுதல் பண்றது இல்லை. ஆனா கடன் இருக்கும், நோயை கொடுத்து சரி பண்ணோம். ஆனா ஜாதகரை ரொம்ப சிரமப்படுத்தாது.
இங்க இருக்கு ஒருவேளை சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிற குடும்பஸ்தானம், இந்த இடத்துலயும் புதனுக்கு நீசபங்கம் நிகழ்ற மாதிரி இருக்கும். அல்லது இந்த இடத்துல குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு, குருவும் புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்குன்னா இந்த ஜாதகத்துல சந்திர தசை யோகம் பண்ணும். அப்ப சந்திரனுக்கு ஒரே விதி, சுக்கிரன் மற்றும் புதனுடைய தொடர்பை கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்குமாயின் சந்திர தசை கெடுதலை கொடுத்தாலும் ஜாதகருக்கு பெரும் துயரங்களை கொடுக்கறது இல்ல. ஸ்தான பலத்தை பொறுத்து ஒருவேளை நீசம் பெற்றிருக்கிறார், சந்திரன் நீசம் பெற்றிருக்கிறார் கும்ப லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல நீசம், இங்கு சுக்கிரன் இருக்கிறார், அதீதமான யோகம் செய்யும், அதீதமான நல்ல பலனை செய்யும், தொழில் சார்ந்த பெரும் வெற்றிகளை கொடுக்கும். உச்சம் பெற்ற நிலையில சந்திரன் இருக்கிறார், லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல திக்பலத்தில் உச்சம் பெறுகிறார். இங்கு சுக்கிரன் இருக்கும் பொழுது நல்ல வீடு வாகன வசதியை கொடுக்கும், கொஞ்சம் திருமண வாழ்க்கையை தான் பாதிக்கும். ஆனால் இந்த சந்திரனோடு சுக்கிர புதன் தொடர்பு இருப்பது ஜாதகர்களுக்கு யோகம் பண்ணும். இப்ப இந்த பொதுவான பதிவுல ஒரு அளவுக்கு 12 லக்னத்திற்கும் பார்த்தோம். மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அவயோகி, 5க்கு அதிபதியான சூரியன் மற்றும் குரு, இந்த 2 கிரகங்களோட தொடர்புல இருந்தா புதன் தசை யோகம் தான். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு சனி புதனுடைய தொடர்பில் லக்ன அவயோகியான குரு இருந்தா யோகம். மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அதுபோலதான் கன்னியில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாதசையை பொறுத்த வரைக்கும் சனி சுக்கிர தொடர்புல இருந்தா யோகம். கடக சிம்மத்திற்கு பொதுவாக கடம லக்னம் சிம்ம லக்னத்திற்கு சனி அவயோகர், இந்த சனியோடு குரு செவ்வாய் தொடர்புகள் பெரும் யோகத்தை கொடுத்துரும். அதுபோல் துலாம் லக்னமும் அப்படித்தான், சனி புதனுடைய தொடர்புல இருக்கும்பொழுது குருதசை யோகம் பண்ணிடும். தனுசு மீனத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியன் மற்றும் சந்திர செவ்வாய் தொடர்புகள் யோகம் பண்ணும். மகர கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர புதனுடைய நிலை யோகம் பண்ணும். இப்போ 12 லக்ன அவயோகிகளும் யோக நிலை, அதுதான் யோக நிலை. 5, 9ஆம் அதிபதிகளுடைய தொடர்பை பெற்ற அவயோகி ஸ்தான பலம் பெற்றிருக்கிறார்னா யோகரும் ஸ்தான பலத்தை பெற்று பார்க்கும் பொழுது எந்த கெடுதலையும் செய்யறதில்ல. அவயோகி யோக நிலையில் இருக்கிறார்னு அர்த்தம். அந்த அவயோகி உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் என்று அர்த்தம். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி கிரக நிலையோ அதை பொறுத்து உங்களுடைய பலனை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது வேறு சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.